இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான், ஓமன் உள்ளிட்ட நாடுகள் களமிறங்கி இருக்கின்றன. இதற்கிடையே ஈரானுடன் சமாதான பேச்சினை அமெரிக்கா முன்னெடுத்துள்ளது. அதே நேரம் இஸ்ரேல் இப்போதைக்கு போரை நிறுத்தாது என அதிபர் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் ஐரோப்பா நாடான ஜெர்மனி ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலை சர்வதேச விதிமீறல் என கடுமையாக சாடியுள்ளது. இதுகுறித்து ஜெர்மனி அதிபர் பிராங்க் வால்டர் ஸ்டெய்மைனர், இந்த போர் பாதிப்பு மிகவும் ஆழமானது. நமது நட்பு நாடுகள் மட்டுமின்றி உலகம் முழுவதும் அமெரிக்காவின் அதிகார அரசியல் மீது நம்பிக்கை இழக்கப்பட்டுவிட்டது. சர்வதேச சட்ட விதிமீறலை நாம் அவ்வாறு அழைக்காததால் மட்டும் நமது வெளியுறவு கொள்கைகள் நம்பகத்தன்மையுடையதாக ஆகிவிடாது. உண்மையில் இது தவிர்த்திருக்கக்கூடிய போர். மேலும் இது அரசியல் ரீதியாக பேரழிவை ஏற்படுத்தியது தவறு. என்னுடைய பார்வையில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போர் சர்வதேச சட்ட விதிகளை மீறிய செயலாகும். அமெரிக்கா மீது ஈரான் எப்படியும் உடனடி பதில் தாக்குதல்களை நடத்தியது என கூறி இதனை நியாயப்படுத்துவது வலுவற்றது. யதார்த்தத்தில் அமெரிக்கா நிர்வாகத்துடன் நாம் நடைமுறைக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் மற்றும் நமது முக்கிய நலன்களில் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் நமது சொந்த கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. அமெரிக்க அரசிற்கு நம்மை விட வேறுபட்ட உலக பார்வை உள்ளது. அது நிறுவப்பட்ட விதிகள், கூட்டாட்சி, நம்பிக்கைகள் ஆகியவற்றுக்கு எந்த மதிப்பையும் அளிப்பதில்லை. நாம் அதை மாற்ற முடியாது. ஆனால் அதனை எதிர்கொண்டே தீர வேண்டும் என வெளிப்படையாக பேசியிருக்கிறார்.